உலகத்தின் படைப்பு பாகம் 6. ஆபிராம் சண்டை போட்டு லோத்தையும் அவன் ஜனங்களையும் மீட்டு கொண்டு வரும்போது ஆபிராம் என்ன பண்ணுறாருன்னா, சாலேமின் ராஜாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாவதாக என்று சொல்லிட்டு கர்த்தருக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தினான். ஆபிராம் லோத்துக்காக சண்டை போட்டு ஜனங்களை கொண்டு வரும்போது சோதமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு கொடுத்துடுங்க, பொருள்களெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆபிராம் சொல்கிறாரு, சோதமின் ராஜாவாகிய நீர் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு உன்னோட பொருள் எனக்கு வேண்டாம் என்று வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக என் கையை உயர்த்தி சொல்கிறேன் என்றான். பிற்பாடு ஆபிராமிடம் கர்த்தர் தரிசனத்தில் பேசுகிறாரு. ஆபிராமே, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். ஆபிராம் கர்த்தர் இடத்துல கேட்குறான், அடியனுக்கு நீர் என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுந்தரவாளியாக இருக்கிறான் என்றான். கர்த்தர் சொல்கிறாரு, இவன் உனக்கு சுந்தரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பே உனக்கு சுந்தரவாளியாய் இருப்பான் என்று சொல்லி அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து, வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தரிடத்தில் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் இன்னொரு வாக்குத்தத்தம் சொல்கிறாரு, நீ இருக்கும் இந்த தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்லும்போது விசுவாசித்த ஆபிராம் தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லும்போது அதற்கு அடையாளத்தை கேட்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நீ கிடாரி, வெள்ளாட்டுக்கடா, ஆட்டுக்குட்டி, புறா குஞ்சு, ஒரு காட்டுப்புறா எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆபிராம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து துண்டங்களாக துண்டித்து ஒன்று கொண்டு எதிராக வைக்கிறான். வைத்துவிட்டு காத்திருக்கிறான். அவன் வைத்த துண்டங்கள் இருந்த அந்த சூளை புகையுது. அதிலிருந்து அக்கினி ஜுவாலை கடந்து போகுது. கர்த்தர் அப்பொழுது ஆபிரகாம் கிட்ட ஒரு உடன்படிக்கையை சொல்கிறாரு. சூரியன் அஸ்தமிக்குது, அவனுக்கு தூக்கம் வருது, பயமும் இருளும் அவனை மூடிக்கொள்ளுது. கர்த்தர் ஆபிராமிடம் பேசுகிறாரு, உனக்கல்லாத தேசத்திலே உன் சந்ததியார் பரதேசியாக இருப்பாங்க, 400 வருஷம் உபத்திரப்படுவாங்க. உன் சந்ததியை உபத்திரவப்படுத்தினவரை நான் நியாயம் தீர்ப்பேன். பிற்பாடு அந்த ஜனங்கள் எல்லாம் மிகுந்த பொருட்களுடன் புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்கிறாரு. ஆபிராம் நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதில் உன்னை அடக்கம் பண்ணுவார்கள் என்று சொல்கிறார். ஆமென்.